ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு vlog வீடியோ தான் போட்டிருக்கேன். இதுவரையிலும் டயட் வீடியோ தான் நிறையா வந்திருந்தது. லாஸ்ட்டாக வந்து நியூ இயர் அன்னைக்கு ஒரு vlog போட்டிருந்தேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இது வந்து மண்டேலேருந்து சாட்டர்டே வரலும் எடுத்த ஒரு சின்ன வீடியோவாக சேர்த்து போட்டிருக்கேன். இது வந்து திங்கக்கிழமை சாயங்காலம் எடுத்ததுங்க. நம்ம தோட்டத்து வீட்டுக்கு தான் போயிருக்கோம். மழை 3 நாளாக வெள்ளி, சனி, ஞாயிறுலாம் சரியான மழை. திங்கக்கிழமை மத்தியானத்துக்கு அப்புறம் தான் மழை நின்றுருக்கு. இது வந்து தோட்டத்து வீட்டில் வந்து மாமாவும் எங்கள் வீட்டுக்காரவங்க தான் அடிக்கடி வருவாங்க. வந்து செடியெல்லாம் ஊண்டி வச்சுருக்காங்க. கத்திரிக்காய், வெண்டைக்காய், தென்னை, சுண்டைக்காய், அப்புறம் அவரைக்காய் கொடி, மணத்தக்காளி, முருங்கை மரம், சப்போட்டா மரம் நிறையா போட்டிருக்காங்க. முன்னெல்லாம் வந்து குட்டி குட்டியாக நடும்போது வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாம் பெருசாக காடு கணக்காக அப்படியே முளைச்சி போயிருக்கு. இந்த ஃபார்ம் ஹவுஸ் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு பெட்ரூமும் ஒரு கிச்சன், ஒரு லெட்டின் பாத்ரூம் மட்டும்தான் போட்டிருப்போம் நாங்கள். இங்கே ரொம்ப தூரமாக இருக்கும். 2வது பக்கத்தில் எல்லாம் அவ்வளோவா வீடு இருக்காது. அதனால் தனியாக வரமாட்டோம். வந்தால் அவரோட வருவேன், இல்லைன்னா எங்கள் மாமாவோட வருவேன். இப்போ 3 நாளாக சரியான மழைங்களா, அந்த பக்கம் எட்டியே பார்க்கல. மாமாவும் அவங்களும் போகிறேன்னாங்க. சரி நானும் அத்தையும் வீட்டில் தானே இருக்கோம் அப்படின்ட்டு வந்தோம். இது அவரைக்காய் வந்து கொடி போட்டிருக்காங்க. அந்த ஒல்லியாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த அவரைக்காய் போட்டிருக்காங்க. நல்ல கொடி பார்த்திங்கன்னா நெட்டுக்க போய்கிட்டே இருக்குது. நல்ல ஒசரமாக போட்டிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. தக்காளி செடி, அதுக்கப்புறம் பெரண்டை செடி, அதெல்லாம் கூட நிறையா இருக்குது. எங்கள் மாமனார் வந்து எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட்டு தான் சொல்லணும். இந்த மாதிரி நிறைய எப்போ பார்த்தாலும் செடி நிறையா போட்டு அதில் வந்து காய் எடுக்கணும், அதை அப்படியே பறித்து ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினைப்பாங்க. எங்கள் மாமாவுக்கு 82 வயசு முடிய போகுது வர ஏப்ரல் வந்தால். இந்த வயசுக்கு பார்த்திங்கன்னா அவர்கிட்ட கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்கும். தடுமாறுவார் சில நேரங்களில். ஆனாலும் நம்ம வீட்டிலேருந்து 2 வீலர் எடுத்துக்கிட்டு ஃபார்ம் ஹவுஸ்க்கு போய் இந்த செடியெல்லாம் நட்டு வச்சு தினமும் காலையிலையும் சாயங்காலமும் தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அங்கே உட்காந்துட்டு மெதுவாக தான் வருவாங்க. அவர் அக்ரிகல்ச்சரில் ஒர்க் பண்ணிவிட்டு ரிட்டையர்மெண்ட் ஆனவங்க. அதனால் அந்த செடியோட பக்குவம்லாம் அவங்களுக்கு நல்லா தெரியும். அவரோட கை ராசியும் கூட. என்னோடய விலாகில் பார்த்திங்கன்னா சமையலாக இருக்கட்டும், இல்லை டயட் வீடியோவாக இருக்கட்டும், முக்கால்வாசி காய்கறிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெண்டைக்காய், கத்திரிக்காய் கண்டிப்பாக வாரத்தில் 2 நாள் இருக்கும். கீரை வகைகளில் முருங்கைக்கீரை, சாம்பார் கீரை, மணத்தக்காளி கீரை, அப்புறம் அந்த சாம்பாருக்கெலாம் பார்த்திங்கன்னா சுண்டைக்காய் போடுறது. எங்கள் வீட்டில் வந்து இந்த தடவை வந்து முள்ளங்கி, எங்கள் வீட்டுக்கார் பாருங்கள் வாஷ் பண்ணுறாரு இல்லைங்களா, முள்ளங்கி போட்டு எடுத்தாங்க. அந்த முள்ளங்கி கீரை அடுத்த நாளே ஃப்ரெஷ்ஷாக அப்படியே பொரியல் மாதிரி பண்ணி கொடுத்தேன். சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக காய்கறிகள் அப்படியே பறித்து அப்படியே சமைக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய வரம் தான். அந்த வரம் வந்து என் மாமனார் மூலிமா எனக்கு கிடச்சது ஒரு பெரிய கிஃப்ட்டுங்க. அந்த கடவுளுக்கு தான் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கணும். முள்ளங்கி மட்டும் இல்லைங்க, பனங்கிழங்குலாம் போட்டிருந்தாங்க. எங்கள் வீட்டுக்காரர் அதை அவசரப்பட்டு எடுத்துட்டார், பெருசாக இருக்கும் அப்படின்ட்டு. கடைசியில் பார்த்தா அது சின்னதாக தான் இருந்தது. அப்படியே காய்கறிலாம் பறிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இது வந்து செவ்வாய்க்கிழமை காலையில். ஞாயிற்றுக்கிழமை வந்து இடியாப்பம் போட்டேங்க. கொஞ்சம் மாவும் இஞ்சி இருந்தது, அதை ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். இன்றைக்கி ஞாபகம் வந்துச்சு, அதை எடுத்து பார்த்தா நல்லா இருந்தது மாவு. கீழே போடுறதுக்கு மனசு இல்லை. அதை அப்படியே கொலக்கட்டை மாதிரி, பால் கொலக்கட்டை மாதிரி செஞ்சிடலான்ட்டு சின்ன உருண்டையாக ரெடி பண்ணி 10 நிமிஷம் கழித்து தண்ணியை கொதிக்க வச்சு தான் போட்டிருக்கேன். இது வந்து இந்த பால் கொலக்கட்டை பார்த்திங்கன்னா சில பேர் தேங்காய் பால் ஊற்றுவாங்க இல்லைங்களா. நான் தேங்காய் பால் இன்றைக்கி ஊற்றலை. அதுக்கு பதிலாக பச்சரிசி மாவு வந்து கிளாஸில் கலரி வச்சுருக்கேன். இந்த உருண்டையெல்லாம் போட்டு ஒரு 15 நிமிஷம் போதும், நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமா நாட்டு சர்க்கரை, அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் ஏலக்காய் தூள் இதெல்லாம் தூவி நம்ம தேங்காய் துருவி வச்சுருந்தோம்னா அதை லைட்டாக தூவினா கூட போதும். அப்படியே சூப்பராக இருக்கும். இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா இட்லி தான். நாள் தான் மாவு அரைச்சிருந்தேன். அதனால் காலை எழுந்திரிச்சோன்னே ஃப்ரெஷ்ஷாக இட்லி ஊற்றி, எங்கள் வீட்டில் தினமும் சாம்பார் சட்னி கேட்குறாங்க. அதனால் இன்றைக்கி வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு மஞ்சத்தூள் தண்ணி கொதிக்க விட்டுட்டு அதில் தோசை மாவு அப்படியே கரைச்சி ஊற்றிட்டேன். அது குழம்பு மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இப்போ கொலக்கட்டை நல்லா வெந்துருச்சு. அதில் கொஞ்சம் ஏலக்காய் தூள், நாட்டு சக்கரை போட்டு கிளறி ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும்.
அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் வந்து திருவி இருந்தால் திரும்ப மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா அந்த மாதிரி பொடியாக்கி அதை 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் தூவி விட்டு கிளறி விட்டுருங்க. அதில் வந்து அதுக்கு நம்ம தேங்காய் போடுறதுக்கு முன்னாடி நம்ம பச்சரிசி மாவு கரைச்சி வச்சுருந்தோம் பாருங்கள், அதை ஊற்றிடணும். தேங்காய் பூ தூவி 2 செகண்ட் அடி கொதி வரும்போது இறக்குனா போதும். செம்ம சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எங்கள் மாமியார் பார்த்திங்கன்னா தேங்காய் பால் ஊற்றுவாங்க. எங்கள் அம்மா வந்து இந்த மாதிரி செய்வாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. மாமனாரும் அத்தையும் முதல்ல சாப்பிட்டுட்டாங்க. மாமனாருக்கு தான் வேகமாக ஒரு குட்டி இதில் ஊற்றி எடுத்து கொடுத்தேன். சாப்பிட்டு சூப்பராக இருக்குன்னாரு. அதுக்கப்புறம் நானும் ஹஸ்பண்டும் சாப்பிட உட்காந்துட்டோம். உண்மையிலேயே இந்த கிளைமேட்டுக்கு அந்த சுட சுட இட்லியும் அந்த குழம்பும் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இந்த குழம்பு எங்கள் அம்மா அடிக்கடி வைப்பாங்க நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது. இது ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். நான் ஆல்ரெடி இதை ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்து அதை ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டு முடித்தோடனே இந்த பால் கொழுக்கட்டை சாப்பிட்டேன். செம்ம சூப்பராக இருந்தது. என்ன இத்தனை நாள் டயட்லேருந்து கஷ்டப்பட்டு உடம்ப குறைச்சிருக்கோம், ஒரே நாளில் ஏற்றிடுவேன் போல் இருக்குது. இது சாப்பிட்டுட்டு ஒரு 11:30 மணிக்கு இன்னொரு கப்பு பால் கொழுக்கட்டை தான் சாப்பிட்டேன். எங்கள் வீட்டுக்காரர் பார்த்துட்டு ஒரே திட்டுனாங்க. கஷ்டப்பட்டு வெயிட் லாஸ் பண்ணிவிட்டு இப்போ இவ்வளோ ஸ்வீட் சாப்பிட்றியே அப்படின்னு. இன்றைக்கி ஒரு நாள் தானே அப்படின்னு. இப்படி எத்தனை நாள் சாப்பிட போல் ஒரு நாள்னு சொல்லிட்டுன்னு பயங்கரமாக சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம டயட்டில் இருக்கோன்னு தெரிஞ்சால் மைண்டு செட்டப்பாக என்னன்னு தெரில, எதையுமே திரும்பி பார்க்க மாட்டோம், அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருப்போம். பட் டயட் முடிஞ்சிருச்சுன்னு திரும்ப நமக்கு தெரியுதோ இல்லையோ மனசுக்கு தெரிஞ்சிருது. அதனால் ஒரு வாய் தானே அப்படின்னு என்னத்தையாவது சாப்பிட்றோம். இது ஒரு ஆன்லைன் ஆர்டர் தான். தங்கச்சிக்கு 2 பொண்ணுங்க. ஸோ அவங்களுக்காக தான் இதை ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து இந்த ஜம்ப் கிளிப் இருக்குது இல்லைங்களா, அது மேலே வந்து குட்டி குட்டி மணிலாம் வச்சு சூப்பராக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது, பாப்பா 2 பேருக்கும் வாங்கி கொடுக்கணுன்னு. வெறும் 124 ரூபா தான். செம சூப்பராக இருந்தது, எந்த டேமேஜுமே இல்லை. பக்காவாக பேக் பண்ணி சூப்பராக கொடுத்துருந்தாங்க. இதை பார்த்தோன்னே எனக்கே ஆசையாக இருந்தது, நம்ம கூட யூஸ் பண்ணலாம். அழகாக வந்து 2 பக்கமும் ஹேர் எடுத்து அதை நல்லா சுற்றி இந்த கிளிப்பை வந்து கீழே அப்படி வச்சு பண்ணிட்டோம்னா செம்ம சூப்பராக இருந்தது. எனக்கு பொம்பளை பிள்ளை இல்லைங்களா, எனக்கு ஒரே ஒரு பையன். அதனால் தங்கச்சி பொண்ணுங்களுக்கு நான் ஆசைப்படுறதெல்லாம் அவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்றது. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு தங்கச்சி. ஸோ அதனால் எனக்கு என்னெல்லாம் செய்யணும்னு தோணுதோ அதெல்லாம் பிள்ளைங்களுக்கு செஞ்சு அழகு பார்த்து ரசிப்பேன். இதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு வேறு எதுவுமே இல்லைங்க. இது Thursday மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தோசை, பொட்டுக்கடலை சாம்பார். நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு சாம்பார் சட்னி வேணும். அதனால் காலையில் எழுந்திரிச்சு இன்றைக்கி பொட்டுக்கடலை சாம்பார் வச்சு மதியானம் லஞ்சும் முடிச்சாச்சு கையோட. காலையிலே சமையல் முடித்ததுனால ஒரு 11:30 போல் கிளினிக் தான் கிளம்பணும். இது வந்து ஹோமியோ மெடிசன் எடுத்துகிட்ருக்கோம். நான் 3ஆவது வாரம் எடுக்கிறேன். ஹஸ்பண்ட் வந்து 4ஆவது வாரம், 1 மாதம் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக அவங்களுக்கு நீடில் போட்டாங்க, எனக்கு நீடில் போடலை. எனக்கு ஸ்கெட்ச் பென் வச்சு பாயிண்ட் மட்டும் பண்ணுவாங்க. இன்றைக்கி பேக் பெயின் ரொம்ப சிவியராக இருந்ததுனால இந்த மிளகெல்லாம் வச்சு பேண்டைட் பண்ணாங்க. சிவியர் பெயினோடு தான் போனேன். ஆனால் ஒரு 10 நிமிஷத்தில் பெயினே இல்லை. நம்பவே முடியல, என்னால் மேஜிக் மாதிரி இருந்தது. ஃபஸ்ட்டு போகவே மாட்டேன்னு ரொம்ப அடம் பிடித்தேன். ஆனால் சில பேருக்கு வலிகள் வந்து தெரியாமல் இருப்பாங்க, அவங்களுக்காக சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு ரெமெடி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். லேட்டாக ஆகும், பட் கண்டிப்பாக க்யூர் ஆகுது. அந்த நீடில் தெரப்பி முடிய வந்து ஒரு 20 மினிட்ஸ் தான். ஒரு ½ அன் ஹவரில் அங்கேருந்து கிளம்பி நேராக இந்த வாட்ச் கடைக்கு தான் வந்தோம் நாங்கள். நம்ம வீட்டில் ஊறப்பட்ட வாட்ச் இருந்ததுங்க, அவ்வளவும் பேட்ரி இல்லாமல் இருந்தது. ஸோ எல்லா வாட்சுக்கும் பேட்ரிலாம் போட்டு ரெடி பண்ணி அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம். அப்புறம் அங்கேருந்து வரும்போதே கொஞ்சம் பக்கோடா, வடை வாங்கலாம்னு நினச்சோம், வடை இல்லை. அதனால் பக்கோடா வாங்கிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி மணத்தக்காளி கடையல், அப்புறம் புடலங்காய் பொரியல், கொஞ்சம் போல் பக்கோடா. அவ்வளோதாங்க லஞ்ச். சூப்பரான லஞ்ச் முடிஞ்சது. ஃப்ரைடே ஈவினிங் ஒரு 4:30 இருக்கும். அப்போ தான் வந்து க்ளீனிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணேன், பொங்கல் க்ளீனிங் ஒர்க்கே. போன வருஷம்லாம் பார்த்திங்கன்னா 1 மந்த் கரெக்டாக இருக்கும்போது ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். ஒவ்வொரு ரூமாக க்ளீன் பண்ணுவேன் பொறுமையாக. இந்த தடவை நமக்கு கொஞ்சம் ஒட்டடை அடிக்க தலையெல்லாம் தூக்கணும்னா தலை சுற்றிடுமோன்னு பயமாக இருந்தது. பொங்கல் வேறு நம்ம வெளியில் வைப்போம், அதனால் அந்த டைமில் நம்ம வீட்டில் சிக்காக இருந்தால் நல்லா இருக்காதுன்ட்டு ஹஸ்பண்டும் பையனும் வந்ததுக்கப்புறமா சேர்ந்து செஞ்சோம்.
கிட்டத்தட்ட 3-4 மாதம் ஆகிடுச்சு சரஸ்வதி பூஜைக்கு செஞ்சது க்ளீனிங்கு. உள்ள கபோர்ட்லாம் பார்த்திங்கன்னா கருப்பு கருப்பாக ஃபங்கல் ஆகி போயிருந்தது. அதனால் உள்ள கிளாஸு ஸ்பூனும் மொத்தமாக எடுத்து கழுவ ஆரம்பிச்சிட்டோம். கழுவாமல் வைக்கக்கூடாதுன்ட்டார். அதனால் பாதி கழுவிட்டு அப்படியே வச்சுட்டு ரொம்ப டயர்டாக இருந்தது. ஒரு 6:30 மணி போல் டீயை குடித்தோம். டீ குடிச்சிட்டு ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே ரிலாக்ஸாக உட்காந்துட்டு பப்பிக்கு சோறெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப கண்டினியூ பண்ணோம். பட் முடியலை. இது அடுத்த நாள் சனிக்கிழமை காலையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு தோசை தான். எங்கள் வீட்டில் கண்டினியூவாக 2 நாளாக இட்லி தோசை தான். நீங்களே நினைப்பீங்க என்னடா இட்லி தோசையாக போடுறாங்கன்னு. சப்பாத்தி பூரிலாம் போட்டால் கொஞ்சம் டைம் அதிகமாகும். அதுலேயே நமக்கு டைம் போயிடும். அதனால தான் சிம்பிளாக முடிச்சிட்டேன். எனக்கு மட்டும் 2 எக்கு மட்டும் எடுத்துக்கிட்டேன். 10-15 நிமிஷத்தில் சாப்பிட்டோமா சட்னி அரைச்சி அடுத்த வேலையை பார்த்தோமான்னு போய்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா இதிலே உட்காந்துட்டு இருந்தாலும் வேலைக்கு ஆகாது. அதனால தான் சிம்பிளாக முடித்தாச்சு. நான் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா என் பப்பிங்களுக்கு இன்றைக்கி சாதம் வைக்கலை. அவங்களுக்கு மேரிகோல்டு பிஸ்கெட் வாங்கிட்டு வந்து போட்டுட்டு சிம்பிளாக முடிச்சிட்டேன். இவன் தான் அப்புக்குட்டி. நிறையா பேர் பார்த்துருப்பீங்க என்னோடய வீடியோவில். ரொம்ப சிக்காக இருந்தான். இப்போ எவ்வளவோ பரவாயில்ல. ஒரு 85% பரவாயில்ல. அவருக்கு முடி மட்டும்தான் இன்னும் முளைக்குது. இன்னும் நல்லா முளைக்கணும். இதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு சமத்தா மருந்தும் குடிச்சிப்பான். அவனுக்கு 4 வேளை சாப்பாடு கொடுத்து 4 வேளை மெடிசன் கொடுக்கணும். இவ்வளோ வேலை இருந்தாலும் அவனை கவனிக்கிறதில்ல. கண்ணும் கருத்துமாக இருப்பேன். ஸோ அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப வீட்டுக்குள்ளே வந்தோம். ஆக்சுவலாக நாங்கள் இந்த பேசின் கடியில் தான் ஹஸ்பண்ட் காலைல எந்திரிச்சோடனே க்ளீன் பண்ணாங்க. நல்ல வேலை. தண்ணி லீக் ஆகி அப்படியே நின்றுக்கிட்டே இருந்தது. இதுக்கு கீழே மேட்டு போட்டிருந்தேன். இன்னொரு ஷெல்ஃப் இருக்கும். அந்த மேட்டில் தண்ணி நல்லா அப்படியே சோக்காகி நின்னது. இன்னும் கொஞ்சம் பார்க்காம விட்டுருந்தோம்னா கீழெல்லாம் வடிஞ்சிருக்கும். இதெல்லாம் எடுத்து பைப்பெல்லாம் க்ளீன் பண்ணி இதிலே எங்களுக்கு அரை நாள் போயிடுச்சு. இந்த பக்கம் ஃபுல்லாக மண் சட்டி தான். ஒரு நாள் கூட மண் சட்டியில் சமைக்கவே இல்லையேன்னு கேட்காதீங்க. மண் சட்டியில் கேஸ் சிலிண்டரில் சமைக்க ஆரம்பித்தோம்னா 21 நாள் தான் வருது. இதே நம்ம சில்வர் பாத்திரத்தில் சமைக்கும்போது 33 நாள் கிட்ட வருது. அதனால தான் பெரும்பாலும் அதை யூஸ் பண்ணுறதில்ல. ஹஸ்பண்ட் ராக்கெட் ஸ்டவ் வாங்கி தரேன். அவங்களுக்கு இந்த மண் சட்டியில் சமைக்கிறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதில் சமைச்சு கொடுன்னு சொல்லியிருக்காங்க. வாங்கி கொடுக்கும்போது பார்க்கலாம். அதுக்கப்புறம் க்ளீனிங் என்னை கிச்சனில் விட்டுட்டு ஹாலுக்கு பையனாக வரும் போயிட்டாங்க. தோட்டம் பெருக்கிற பொண்ணு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னால் சரி அவளை வச்சு உள்ளே நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் 12:30 மணி போல் எல்லோரும் ரொம்ப டயர்டாயிட்டாங்க. அதனால் எல்லாருக்கும் மிளகு கொஞ்சம் இஞ்சிலாம் தட்டி டீ போட்டு கொடுத்து நானும் ஒரு 10 நிமிஷம் ரிலாக்ஸாக அந்த பொண்ணு கூட பேசிக்கிட்டே உட்காந்துருந்தேன். அப்பப்போ எனக்கு உடம்பு சரியில்லைன்னா இந்த பிள்ளை தான் எனக்கு வீட்டுக்குள்ளேயும் ஹெல்ப் பண்ணும். ரொம்ப நல்ல பிள்ளை, சமத்து பிள்ளை. இங்கே பாருங்கள், நான் சொன்ன மாதிரி எவ்வளோ கருப்பாக இருக்குது பாருங்கள். எல்லாத்தையும் ஒரு பாத்திரம் விடாமல் சின்ன ஸ்பூன் கத்தி இருந்தால் கூட அம்புட்டையுமே கொஞ்சம் கொஞ்சமாக விலக்கி வெயிலில் வச்சு அதுக்கப்புறம் உள்ளே வைக்கிறோம். இதனாலே எங்களால் இன்றைக்கி சமைக்க முடியல. ஹஸ்பண்ட் வெளியில் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டாங்க. இன்றைக்கி சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, அத்தைக்கு மட்டும் சாம்பார் சாதம், கொஞ்சம் போல் ஒயிட் ரைஸ் வச்சுட்டோம் தயிருக்கு. நைட்டு ஒரு 8:30 இருக்கும் சாட்டர்டே நைட்டு. எல்லா வேலையும் முடிஞ்சது. கடைசி அந்த ட்ரே கழுவுற வேலை மட்டும்தான். ஓரளவுக்கு எல்லா பாத்திரமும் விளக்கிட்டு கடைசி ரவுண்டு மட்டும் டிஷ்வாஷரில் போட்டேன். என்னால் டைனிங் டேபிள்லாம் துடைக்கவே முடியல. ஹஸ்பண்ட் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டாங்க. இன்றைக்கி என் பையனும் என் ஹஸ்பண்டும் இல்லைன்னா சத்தியமாக ஒரு வேலையும் பண்ணியிருக்க மாட்டேன். கடைசியாக பயங்கர பேக் பெயின் ஆகிடுச்சு. அதனால தான் ஒரு 8:45 இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு பாத்திரத்தை கழுவி இந்த பக்கம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். அத்தை மாமா 2 பேருமே காலை வச்ச சட்னி வச்சு மேனேஜ் பண்ணி சாப்பிட்டாங்க. இடத்த கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம பார்த்தோம்னா பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணும். ஒவ்வொரு தடவையும் போகும்போது வரும்போதும் லைட்டை போட்டு தனியாக அப்படியே ரசித்து பார்ப்பேன் என் கிச்சனை. ஒருவேளை எனக்கு மட்டும் தான் இருக்கா இல்லை எல்லாேருக்கும் அப்படி இருக்குமா அப்படின்னு தெரில. இது என்னுடைய ஸ்டோரேஜ் ரூமு. இதில் தான் அரிசி, பருப்பு, எண்ணெய்லாம் வச்சுருப்பேன். கிச்சன் க்ளீன் பண்ணுறதே பெரிய வேலை நமக்கு. இதில் இந்த ரூமை வேறு கம்ப்ளீட்டாக ரேக்கெல்லாம் எடுத்துகிட்டு இன்னைக்கு க்ளீன் பண்ணோம். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, டிஷ்வாஷரு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணியாச்சு, உள்ளே வெளியே. ஏன்னா இதை விட்டாச்சுன்னா நம்ம க்ளீன் பண்ண முடியாது. ஸோ அந்த வேலையும் ஓவர். அதெல்லாம் முடிச்சுட்டு உட்காந்து என்னோடய மெடிசன் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஒவ்வொரு மெடிசனும் போட்டு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் அடுத்த மெடிசன் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ எனக்கு 20 மினிட்ஸ் ஆகும் இந்த டேப்லெட் போடுறதுக்கு மட்டும். அப்படியே டேப்லெட்லாம் போட்டுட்டு டிஷ்வாஷர் ஆன் பண்ணி விட்டேன். மணி 9 ஆச்சு.
அப்படியே ஒவ்வொரு டேப்லெட்டாக முடிச்சுட்டு ஒரு 9:15 இருக்கும். நான் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்தேன். சரியான பசி. ஆனால் நின்று தோசை சுடுற அளவுக்குலாம் உடம்புல தெம்பே இல்லை. ஓரளவுக்கு ஆட்டம் கண்டுருச்சு உடம்பு. இந்த நிலைமையில் நின்று தோசையெல்லாம் சுட முடியாது. அதனால் டக்குன்னு டீ போட்டேன் 2 பேருக்குமே. நீங்கள் டீ குடிச்சுக்கிறீங்களான்னு கேட்டேன். ஏன்னா மோஸ்ட்டாக நாங்கள் நைட் சாப்பிட்றதில்ல. பட் இப்போ டேப்லெட் எடுக்கிறதுனால கண்டிப்பாக சாப்பிட்டாகணும்னு சொன்னாங்க. இருந்தாலும் இன்றைக்கி ஸ்கிப் பண்ணியாச்சு. வெறும் டீ தான் எங்கள் 2 பேருக்கும். அந்த டீலேயுமே இன்றைக்கி ஃபுல்லாக டஸ்ட்லாம் இருந்தோம் பாருங்க. அதனால் கொஞ்சம் அந்த டீயில் இஞ்சி, மிளகு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா சாட்டமாக ஹாஃப் சுகர் தாங்க போட்டிருக்கேன். அதெல்லாம் போட்டுட்டு நேராக போய் டிவி முன்னாடி தான் உட்காந்தேன். போனோடனே பிக் பாஸ் தான் ஆன் பண்ணேன். நைட்டு 9:30க்கெலாம் வந்து லைவ் ப்ரோக்ராம் அப்படின்றதுனால அது ஆன் ஆகலையா. சரி, அது ஆன் ஆகிற வரலும் அப்படியே அந்த இமேஜ்லேயே வச்சுட்டு உட்காந்து டீயை குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு சிம்பிள் vlog தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரையிலும் எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்கு ரொம்ப நன்றிங்க. அதே மாதிரி இந்த வீடியோக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.